மார்கழி பௌர்ணமியில திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு கொண்டாடக்கூடியதுதான் இந்த திருவாதிரை. திருவாதிரைனாலே களியும் தாளகமும் தானே விசேஷம். இதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. சேந்தனார்னு ஒரு அடியவர் திருவெண்காட்டுல நாங்கூர்ல பிறந்தார். பட்டினத்தடிகளுக்கு தலைமை கணக்காயரா வேலை பார்த்தார். பட்டினத்தார் எல்லாத்தையும் துறந்துட்டு இந்த சொத்தெல்லாம் தான தர்மம் பண்ணணும்னு சொன்னார். அவரும் அப்படியே பண்ணார். ஆனா அவரை கொண்டு போய் அவருடைய சொந்தக்காரங்கள்லாம் ஜெயில போட்டாங்க. ஆனா அதுல இருந்து வெளியில வந்து தில்லைக்கு வந்து தன்னுடைய குடும்பத்தோட விறகு வெட்டி ஒவ்வொரு நாளும் ஒரு சிவனடியவருக்கு விருந்து படைக்கணுங்கிறது தான், திருமுது படைக்கணுங்கிறது அவருடைய நோக்கம். ஒரு நாள் சிவபெருமானே இறங்கி வந்தார் இவரை சோதிக்கிறதுக்காக வேண்டி. வீட்டுல அப்ப பாத்திரத்தை தொழாவி பார்த்தப்போ கொஞ்சம் அரிசி மாவு இருந்தது. அதுவும் வெல்லமும் சேர்த்து ஒரு களி கிண்டி அழகா கொடுத்தார். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். சிவபெருமானுக்கு களினாலே மகிழ்ச்சி தானே. அவர் ஆனந்த தாண்டவம் ஆடினார். தில்லையில போய் பார்த்தா தில்லை நடராஜர் வாய் பூரா களி ஒட்டி இருந்தது. அப்பதான் மன்னருக்கு தெரிஞ்சது இது சேந்தனார் கொடுத்த களின்னு. சேந்தனாரை இந்த உலகமே கொண்டாடியது. அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த சேந்தனார் என்கிற ஒரு அடியவர் களியால இறைவனை திருப்திப்படுத்தியது போல நாமும் இந்த திருவாதிரை திருநாளில் களியும் தாளகமும் செய்து இறைவனை வழிபடுவோம். நன்றி, வணக்கம்.